நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனதிற்குமுள்ள நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பராக்கிரம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிகரில்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் என்னுடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்ன சர்வ வல்லமில்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. அப்பா, ஒழுங்கினமையும் வெறுமையுமாக இருந்த பூமியை 5 நாட்களில் சீர்படுத்தி எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜலத்தை மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, முற்பிதாக்களின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்தேன் என்று சொன்ன அப்பா, ஆசீர்வாதத்தின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் முற்பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழிபட்டு வணங்கின எங்கள் யெகோவா தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தங்கள் அப்பா கிறிஸ்துவின் மூலமாக அப்பா எங்களுக்கு ஆம் என்றும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின்படி புற ஜாதிகளும் அப்பா இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களும் உடன்படிக்கைக்கு அப்பா தூரமாக இருந்த எங்களை அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சொந்த மகனாகி இயேசுவின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, திரைச்சலை 2ஆக கிழித்து அப்பா இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி அப்பா உமக்கு ஒரே பிள்ளைகளாக மாறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு அளித்ததற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இது எங்களால் உண்டானதல்ல அப்பா, மேன்மை பாராட்டது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை தகப்பனே. எல்லாம் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எல்லாம் நீர் பாராட்டின் இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாட்களும் அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த 26 நாள் அதிகாலை ஜெபத்திலையும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே மெல்லிய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆளுகை செய்ததற்காக ஸ்தோத்திரம். பாடல் வேளையில் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில் நீர் அசைவாடியதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, செய்தியின் வேளையில் கூட கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்ற மன்னாவை அப்பா எங்களுக்கு ஏற்ற சத்துணவை அப்பா வார்த்தையின் வழியாக நீர் ஊட்டியதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தருடைய கரம் அப்பா இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாள் நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்து நாங்கள் எங்களோட வேலையை பார்க்கும் பொழுது அப்பா எங்களோட அன்றாட பணிகளை செய்யும் பொழுது அப்பா எங்க வாழ்க்கையில புதிய கிருபைகளை பார்க்க முடிந்த தகப்பனே. அநேக அற்புதமான வழி நடத்துதல கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த மேலான நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர முடிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரம சிங்காசனத்தையும் கோடானு கோடி தேவதூதர்களையும் ஸ்தாபித்து அவர்களால் சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று முழங்கி கொண்டிருக்க துதிகளின் அடியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் திரியேக தெய்வமே, இந்த காலை வேளையில மகிமையோடு அப்பா ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, மகிமையோடு உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் உரியவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனும் அப்பா ஆட்டுக்குட்டியானவருக்கு மாத்திரம் உரிய தகப்பனே. அப்பா, அந்த காலை வேளையில உம்முடைய திருநாமத்தை உயர்த்துவதற்கும் உம்மை பாடி புகழ்வதற்காகவும் உம்மை ஆராதிப்பதற்காகவும் நாங்கள் யாவரும் வந்திருக்கோம் தகப்பனே. நாங்கள் யாவரும் ஒருமித்த உணர்வோடு அப்பா ஒரே ஆவியோடு அப்பா ஸ்தோத்திரம் மனதார ஆராதிக்க கிருபை தாங்க. பாடுகிற பாடல்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அப்பா இன்னைக்கு அப்பா ஏற்ற நபர் மூலமாக அதை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகளை பல நிறைய வைக்கட்டும். உம்முடைய உடன்படிக்கை குறித்த ஞானத்தை அப்பா இன்றைய எங்களுக்கு அதிகமாகட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இறுதியாக ஏறெடுக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் அப்பா கர்த்தர் உன்னதத்திலிருந்து ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேவ சமூகத்தை நாங்கள் விதைக்கிற ஒரு ஜெபம் கூட அது வீணாக போகாத தகப்பனே. அப்பா, நீர் அனுப்பின வார்த்தை எப்படி அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் விடுதல் திரும்பாலோ அப்பா, அதே மாதிரி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எந்த ஒரு ஜெபமும் அப்பா எங்களிடத்தில் வெறுமையாக திரும்பாத தகப்பனே. நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுத்தர போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 40 நாட்கள் முடிவில் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக உயிருள்ள சாட்சிகளையும் கர்த்தர் எழுப்ப போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரமே இந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. துவக்கும் முதல் முடிவரை உம்முடைய பலத்த ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் மகிமை அடைவீராக. உம்முடைய திருநாமத்தை உயர்த்திக் கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை மனத்தாழ்மையோடு ஏறெடுத்து ஜெயத்தை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, திரியருக்கு துதி உண்டாவதாக. இந்த 26ஆம் நாள் தவக்காலத்தின் 26ஆம் நாள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசு உங்கள் குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க வல்லவராய் வெளிப்படுவாரா. அல்லேலூயா.
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீர் நான் உங்கள் தேவன் நீ என் ஜனம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா தகப்பன் என்ற வார்த்தையை, பிள்ளைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த மண் பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கைக்கு புகழ்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியவான்கள். இந்த காலை வேளையிலே என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். கைத்தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும். எப்போதும் நீதானையா, எல்லாமே கரங்களை தட்டி பாடும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே மாண்பு மிக்கவர் நீதானே, மிகவும் பெரியவர் நீதானே. பாடும். மிகவும் பெரியவர் நீதானே, உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம் கரங்களை தட்டி உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. தாழ்ந்தோரை நீ உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீ தூக்குகிறீர். பாடுவே. தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தோரை நீர் தூக்குகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. கரங்களை தட்டி உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள என் தகப்பன் நீதானையா. கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். எல்லாமே பார்த்து கொள்வீர். நீங்க சொல்லுங்க. என் தகப்பன் நீதானே, உனக்கு நன்றி. எல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அனைவருக்கும்
ஆகாரம் நீ தருகின்றீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றீர். உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றீர். உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாள். ஆமென் சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் நீதானையா. எல்லாமே பார்த்து எல்லாரும் எழுந்து பாடுவோமா? சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீ நடத்துகிறீர். சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீ நடத்துகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி. உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி. உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. கரங்களை உயர்த்தி. உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. இந்த காலை வெளியிலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரை மாளிகை செய்வதாக. மகிமையின் பிரசன்னம் ஆவியானுடைய ஆழை பணிகை தடைகளை உடைக்கிற ஆவியானவர், நோய்களை மறுக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் எங்கள் சத்தத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறவரே, புகழ்வேல் ஓய்வின்றி. உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. சொல்லுமா? உம்மையே புகழ்வேன் நான் உம்மையே பாடுவேன், உம்மையே போற்றுவேன், உம்மையே புகழுவேன், உம்மையே மகிமைப்படுத்து. உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் என் உயிருள்ள நாளெல்லாம் அர்ப்பணிப்போடு. உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என் தகப்பன் நீதானையா. எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தும். நன்றி பலி செலுத்துவோம், ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு இந்த காலை வேளையிலே கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. வாயை விரிவா திறந்து ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தகப்பனுக்கு செலுத்துங்க. சர்வாங்க தகன பலியை உங்கள் உதடுகளை திறந்து, வாயை திறந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்தி நன்றியும் சொல்லுங்க. உமக்கு நன்றி. எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. நன்றி. நன்மைகளை பேசுகிற ரத்தமே உமக்கு நன்றி. ஓ நன்றி. எங்களை உடன்படிக்கை செய்து வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உம்முடைய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி நடத்தி வந்த ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் தகப்பன் நீர், எங்கள் தகப்பன் நீர், எங்கள் தகப்பன் நீர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லை, உம்மை போல ஒரு ரட்சகர் இல்லை, உம்மை போல எங்களை விடுவிக்கிறவர் இல்லை, உம்மை போல எங்களை சுமக்கிறவர் இல்லை, உம்மை போல எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே
நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. எங்களை உடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சேர்த்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. வாய் திறந்து நன்றின்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய அளவிட முடியாத கிருபைக்காக நீர் கிருபையா எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை பிரித்தெடுத்தீரே, எங்களை அபிஷேகம் பண்ணினீரே, எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பினீரே. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு நன்றின்னு சொல்லுங்க. உங்க சிந்தை வேற இடத்தில் இருக்க வேண்டாம். உங்கள் நினைவுகள் வேறாய் இருக்க வேண்டாம். உங்கள் எண்ணங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி ராஜாவை இந்த காலைகளிலே ஸ்தோத்திர பலி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை, ஒன்றுமில்லா எனக்கு உதவி செய்த கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்ல முடியுமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. அர்ப்பணிப்போட கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. நீங்க சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் பாடுங்க. வாயத்திறந்து சூழ்ந்து கொண்ட கிருபை. கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை கிருபையே கிருபை கிருபையே கிருபையே பாவக்கு நன்றி மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. சொல்ல முடியுமா? நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை. கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள எண்ணத்தை கிருபையே கிருபையே. ஒவ்வொருவரை மாற்றுவது தேவ கிருபை ஒவ்வொருவரை மூடுவதாக புதிதாக இருக்கிறபடி புதிய கிருபையால் ஒவ்வொருவரை நிரப்பு. நல்ல கிருபையே அந்த கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. நன்றி சொல்லுவோமா? கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனமார் காலை வேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தகப்பனே, இயேசு ராஜாவுடைய முகத்தை பார்க்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு லாபமான அனைத்தையும்
நஷ்டமென்று விட்டு விடுகிற கிருபை எங்களுக்கு தான். ஆண்டவரே, தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடுவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் நாங்கள் மூழ்கி விடாதபடி இன்னும் அதிகமாய் உம்மை தேட, உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையில் உறுதியாய் நின்று ஓட எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இந்த காலை வேளையிலே தூக்கத்தை அர்ப்பணித்து தினந்தோறும் வருகிற உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாக பலன் உண்டு. உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்பி சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்பி ஆண்டவர் இந்த மாதம் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த நாட்களிலே நமக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாக பலிக்கும். அவர் உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான சம்பவங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷப்படுத்தும்படியான சம்பவங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து உடன்படிக்கை குறித்து தியானித்துட்டு வரோம். சங்கீதத்தில் ஆண்டவர் அந்த தாவீதோடு கூட பண்ணின உடன்படிக்கை குறித்து பல இடங்களில் நம்ம படிக்கலாம். தாவீதோடு ஆண்டவர் என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா. உடன்படிக்கைக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. உடன்படிக்கைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு உடன்படிக்கை குறித்ததான ஒரு வெளிப்பாடை நம்ம என்ன செய்தோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய ஆழமான சத்தியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வேதத்தில் தனி மனிதனோடு பண்ணினார், ஒரு இனத்தோடு ஆண்டவர் பண்ணினார், ஒரு தேசத்தோடு ஆண்டவர் என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா. புறஜாதி மக்களுக்கென்று தேவன் உடன்படிக்கை பண்ணி ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோடு பண்ணின உடன்படிக்கை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது வேதத்தில். ஹல்லேலூயா. தாவீது கூட பண்ணின உடன்படிக்கை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் சங்கீதத்தில் 89ஆம் சங்கீதம் 3வது 4வது வசனத்தை படிக்கலாம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். ஹல்லேலூயா. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இதில் ஒரு காரியத்தை படிக்கலாம். தாவீதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, யாரோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார்? தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுறார். ஆனால் இந்த தாவீது யார் என்பதை குறித்ததான ஒரு அடைமொழி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் 3வது வசனத்தில் 89:3 என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே. ஹல்லேலூயா. இந்த தாவீதோட உடன்படிக்கை பண்ணார், உண்மைதான். ஆனால் அந்த தாவீதை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே நான் ஒரு உடன்படிக்கை பண்ணி. யாரோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் யார் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அவர்களோடு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையிலும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are chosen people. ஆமென். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உடன்படிக்கை. எல்லாரோடையும் ஆண்டவர் பண்ணுறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லா நாட்டோடையும் ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் என்ன செய்ய மாட்டார்? உடன்படிக்கை பண்ண மாட்டார். ஒரு குறிப்பிட்ட நாட்டு பிரைம் மினிஸ்டரோட தான், சில நாடுகளோட தான், எங்கே வளம் நிறைந்திருக்கிறதோ, எங்கு நமக்கு தேவை இருக்கிறதோ, எந்த நாட்டு வளம் நமக்கு தேவைப்படுகிறதோ, எங்கு போனால் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, நம்ம எதை பெற்றால் நம்ம லாபம் அடையலாம், இதெல்லாம் சிந்திச்சு தான் என்ன செய்வாங்க? உடன்படிக்கை செய்வாங்க. அதுபோல தான் நம்முடைய ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அந்த மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். இந்த தாவீதை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அவனை நான் கண்டுபிடித்தேன்,
ஆடுகளின் பின்னாக இருந்த அந்த மனிதன் நான் என்ன செய்தேன், கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனை கண்டுபிடித்து அவனோடு கூட என் உடன்படிக்கை பண்ணினேன் என்று இதே சங்கீதம் 89 நீங்கள் இப்போ 19:20 நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவனை என்னுடைய கரம் அவனோடு கூட இருக்கும் என்று சொல்லி அங்கு ஒரு உடன்படிக்கையான வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுகிறதை நாம் படிக்கலாம். அல்லேலூயா. இப்போ இங்கே உடன்படிக்கை செய்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா 4ஆம் வசனத்தில், என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். அல்லேலூயா. தாவீதினுடைய நாட்களில் அவருடைய சிங்காசனத்தை ஆண்டவர் மாற்றலை. சிங்காசனத்தை அவரை விட்டு என்ன செய்யலை, எடுக்கலை. அவருடைய சிங்காசனத்தை விட்டு எடுக்கிறதுக்கு அவருடைய மகனே பிரச்சனை பண்ணி வந்தால் கூட மறுபடியும் அந்த சிங்காசனத்தை அவருக்கு என்ன செய்தார், கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஆமாம். அவருடைய பிள்ளைகள் இப்போ அவனுடைய மகன் அவன் மூலமாக ஆண்டவர் அந்த சிங்காசனத்தை கொடுத்தார். சாலமோனுக்கு அந்த சிங்காசனத்தை கொடுத்தார். ஆனால் பின்வரும் ராஜாக்கள் அதில் என்ன எப்படி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து செம்மையானவைகளை செய்யாமல் தேவனை விட்டு விலகி போனார்கள். அப்போது ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்தார், அவருடைய சிங்காசனத்தை அவர்களை விட்டு விலக்கினார். அவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்நியருடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா 89ஆம் சங்கீதத்தில் 38, 39, 40, 41 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 38 படிங்க. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டு நீர் அபிஷேகம் பண்ணுவித்தன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளினீர், அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். பார்த்தீங்களா? இதெல்லாம் இஸ்ரவேல், அதாவது தாவீதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆண்டவருடைய சிங்காசனத்தை தள்ளினார், சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார், அந்நியருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கையில் வாக்குத்தத்தத்தில் அவர் மாறவே இல்லை. அல்லேலூயா. அவர் பண்ண உடன்படிக்கை எப்படி இருக்கும், சூரியனை போல சந்திரனை போல ஒரு நாள் ஒளியாதுன்னு பின்னாடி 37 படிக்கலாம். நீங்கள் 89ஆம் சங்கீதத்தில் 36 படிச்சீங்கன்னா அங்கே அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். பாருங்க, அவன் எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்று சொல்லுகிறார். 29ஆம் வசனம், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். இப்படி ராஜாக்கள் தொடர்ந்து வந்தவங்க தேவனுடைய கட்டளையை மீறி ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள். தாவீதை போல அவர்கள் செம்மையான காரியங்களை செய்யலை. அவருடைய கிரீடங்களை தள்ளினார், சிங்காசனத்தை தள்ளினார், அந்நியருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் வாக்கு தத்தம் ஒளிந்து போகலை, உடன்படிக்கை மாறவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அதற்கு பின்பதாக தாவீதின் சந்ததியில் ஒரு கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தாவீதின் சந்ததியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி அந்த சிங்காசனத்தை நிலைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த சிங்காசனம் இன்றைக்கும் அசையாமல் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தை யாராலையும் அழிக்க முடியாதபடி அந்த சிங்காசனத்தில் ஆண்டவராக இயேசு அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்றாரு. 13:23, அவன் சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கையின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையை ஆண்டவர் நிலைப்படுத்தி அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை தோன்றும்படி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சிங்காசனத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கேயும் இதை சொல்றார் பாருங்க. தூதன் மூலமாக சொல்றார். லூக்கா 1:32, 33.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. எப்படி சூரியனும் சந்திரனும் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதோ அதே போல அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லாதபடிக்கு தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை தோன்ற பண்ணி அவரை நிலைத்திருக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை வாக்கு தத்தங்களை எப்படியும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையில் அவர் உண்மையுள்ளவர். அதான் என் சங்கீதம் 89 சொல்றாரு, அவர் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். 89 சங்கீதம் அதில் சொல்றார் பாருங்க, 14-15 வசனங்களை படிக்கலாம். நீதியும் நியாயமும் இல்ல 89 24-25. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். கீழே படிங்க. அதுல 89 சங்கீதம் 34-35 படிக்கலாம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அல்லேலூயா. கீழே ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஆமென் சொல்லுங்க. இந்த உடன்படிக்கையை எதுல ஆணையிட்டு இருக்கிறாரா? தன்னுடைய பரிசுத்தத்தில் ஆணையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அவரிடத்துல பாவமே இல்லாதவர், அவர் மகா பரிசுத்தர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவருடைய பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டிருக்கிறார். அவர் பொய் சொல்லுவது இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு சொன்னதை ஆண்டவர் உறுதியாயிருந்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருந்தார். நான் சொல்றேன், உங்களோடு பண்ணின உடன்படிக்கையும் ஆண்டவர் உறுதியாயிருந்து அல்லேலூயா அதை நிறைவேற்ற உண்மையிலவராக வெளிப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த மாசத்துல நமக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், சந்தோஷப்படுத்துவேன். நீங்க சந்தோஷம் அடையும்படியான ஒரு சம்பவம் காத்திருக்கிறது. உங்கள் சங்கிலிகள் முறியும்படியான ஒரு சம்பவம் காத்திருக்கிறது. உங்கள் சிறையிருப்பு திரும்பும்படியான ஒரு சம்பவம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்கள் சஞ்சலம் நீங்கி உங்களை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு அற்புதம் ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென். ரெண்டாவது காரியம், இங்கே 89 சங்கீதம் 20வது வசனத்தில் இங்கே படிச்சீங்கன்னா 20லேருந்து அங்கே உடன்படிக்கை பண்ணி தாவீதுக்கு நான் சொன்ன காரியத்தை என்னன்றதை அங்கே சொல்றார் பாருங்க. 20, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் கை அவனோடு. அல்ல, தாவீதோடு கூட ஆண்டவர் இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? உறுதியா இருந்தார். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணின தேவன் உறுதியா அவருடைய கையை உங்க மேல வச்சிருப்பார். சத்துரு உங்களை ஒடுக்க முடியாது, சத்துரு உங்களை நெருக்க முடியாது, சத்துரு உங்களை தொட முடியாது. அவருடைய கை உங்க மேல இருக்கும். அவருடைய கை உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும். இப்போ தாவீதுக்கு விரோதமாக நேற்றைக்கு கூட நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும்போது தாவீதை குறித்து பல காரியங்களை நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்போது தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பி எவ்வளவோ பிரச்சனை பண்ணி தாவீதை கொன்று போடணும்னு திட்டம் பண்ணி நெருக்கிட்டான், பிடிக்க போகிறான். ஒரு மலையில் தாவீதினுடைய ஆட்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க, சவுளுடைய ஆட்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அதில் தாவீதும் அவனுடைய ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். சவுல் இந்த பக்கம் இருக்கிறாரு, தாவீது அந்த பக்கம் இருக்கிறார். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கலாம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். இப்ப தாவீது சவுல் கையில இப்ப சிக்க போறார். இன்றைக்கு நிச்சயமா தாவீதை பிடித்து விடலாம் என்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வளைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. தாவீது அவனுடைய ஜனங்களையும் சவுல் அவனுடைய கூட்டத்தார் வளைந்து கொண்டார்கள். இப்போ தப்பி செல்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாதபடி ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது, வேதம் சொல்லுகிறது. அந்த சமயத்தில் ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்பினாராம். ஆமீன் சொல்லுங்க. எனக்கு அடுத்த வசனத்தை படித்தா
அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய கரம் அந்த தாவீதோடு கூட உறுதியாக இருக்குது என்பதை கவனித்து பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா 27 நீங்க படிச்சு பாருங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து யாருன்னு சொல்லல, ஒரு ஆள் வர்றான். நான் நினைக்கிறேன் ஒரு தூதன் அனுப்பியிருப்பார். சவுல் இடத்துல வந்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நீ சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து விட்டார்கள். இப்ப ராஜாவாகி நீ காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. அந்த வேலையை செய். தாவீதை விட்டுட்டு நீ இந்த பக்கம் அவருடைய டைரக்ஷன் ஆண்டவரே செய்றாரு பாருங்க. தாவீதோடு கூட கர்த்தருடைய கை எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த காரியம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்படி உடன்படிக்கை பண்ணினவர் உங்களோடு உறுதியாக இருப்பார். அவருடைய கை உங்களோடு உறுதியாக இருக்கும். பக்கத்தில் கை சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் உங்களோட உறுதியாக இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அந்த 89ஆம் சங்கீதத்தில் கீழே படிச்சிங்கன்னா 89 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 89ஆம் சங்கீதத்தில் மறுபடியும் 89 என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 22 சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. என் கரம் அவனோட உறுதியாக இருக்கும், அவனை நியாயக்கேட்டின் மகன் அவன் என்ன செய்வதில்லையா? ஒடுக்குவதில்லை, நெருக்குவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்துரு உங்களை தொடாதபடிக்கு அவருடைய இரத்தத்தினால நீங்கள் நானும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நியாயக்கேட்டின் மகன் உங்களை என்ன செய்ய முடியாது? நெருக்க முடியாது, ஒடுக்க முடியாது. சத்துரு உங்களை ஒடுக்க முடியாது. தேவன் உங்களை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் இரத்தத்தினால், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் நானும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஜீவனுக்குள் நீங்கள் நானும் மறைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நானும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த தாவீதை சவுலுடைய கைக்கு தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவனை ஒடுக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, அவளை பகைக்கிறவர்களை வெட்டுவேன்றார். பயங்கரமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அது நடந்துச்சு. நீங்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாபால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட அவர் வந்து அவருடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவளுக்கு உதவியாக இருக்கிறாரு. அப்போது இந்த நாபால் என்ன செய்கிறான்? ஆடுகளை மயிர்கத்திரிக்கிறதுக்காக ஒரு பெரிய விருந்து பண்ணியிருக்கிறான். அந்த நாளில் தன்னுடைய வாலிபர்கள் அனுப்பி ஏதாவது கிடைக்கும், நான் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள்லாம் உனக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க, உன்னுடைய ஆடுகளை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், உன் ஜனங்களை பாதுகாத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த நாளில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நன்மையை எதிர்பார்த்த ஆள் அனுப்புகிறான். அப்போது அந்த நாபால் என்ன சொல்லிட்டான்? இந்த நாட்களில் சிலர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா தங்களுடைய எஜமான விட்டு ஓடி போகிறாங்க. அப்படி இந்த தாவீது ஈசாயின் மகன் ஒருத்தன், அவன் என்ன செய்யிட்டான்? எஜமானுக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போன ஆள் தானே, அவனுக்கு நான் ஒன்றும் தர முடியாது போய் சொல்லுன்னு சொல்லிட்டான். அப்போ தாவீதை அவன் பகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது என்ன செய்தானா? பகைத்தான். அதனால தாவீது என்ன செய்தார்? தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு நாபாலுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் என்ன செய்தணும்? ஒழித்து விட வேண்டும் என்று புறப்பட்டார். அப்போ அபிகாயில் புறப்பட்டு வந்து அவருடைய மனைவி, நாபாலுடைய மனைவி அபிகாயில் புறப்பட்டு வந்து தாவீதுக்கு சில உச்சிதமான பொருட்களை, அதாவது ஆட்டுக்குட்டி, அடித்தப்பட்ட ஆட்டுக்குட்டிகளையும் சில திராட்சை பழங்களையும் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி, அவன் பைத்தியத்துக்கு ஏற்றபடி, நாபால் அவனுடைய பேருடைய அர்த்தம் பைத்தியம், அப்படி தான் இருப்பான், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவீதை தடுத்து நிறுத்தி அனுப்பி விடுகிறான். அபிகாயில் திரும்பி வந்துட்டாங்க. ஒரு 10 நாள் கழித்து என்ன செய்யுதுன்னா, இந்த சம்பவம் நடந்ததை அவருடைய மனைவி நாபாலுக்கு எடுத்து சொல்லுகிறார். அவன் புத்தி தெளிகிறது, அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது, கர்த்தர் அவனை அடித்ததினால் 10வது நாள் அவன் இறந்து போகிறதாக வேதம் சொல்லுகிறது. 10வது நாள் அவன் என்ன செய்தான்? மரித்து போனான். அப்போ தான் தாவீது ஒரு காரியம் சொல்கிறாரு. 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில்
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது வசனம் படிங்க. செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. தாவீது அவனை அழிக்கணும்னு போனார். ஆண்டவர் என்ன செய்தாரு? அதுக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. அதற்கு இடம் கொடுக்கல. ஆனா பகைச்ச நாபால் என்ன ஆயிட்டான்? தாவீதை பகைத்த நாபாலுடைய முடிவு. அன்பு தேவ பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி சில காரியங்களை செய்வான். அவனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், ஒடுக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், தேவனுடைய கரம் அவனோட உறுதியாக இருந்தது. நியாயக்கட்டின் மகன் ஒடுக்குவதற்கு தேவன் இடம் கொடுக்கல. அவருடைய நாமத்தினாலே தாவீதுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அவருடைய சிங்காசனத்தில் வந்து அமரும்படி சவுலும் அவருடைய வீரர்களும் கொன்று போடப்பட்டார்கள். தாவீதை தேவன் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று கீழே வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உடன்படிக்கை செய்த தேவன் உங்களை உயர்த்துவார். உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையில் உறுதியாக இருந்து உங்களை ஆஸ்வதிக்கிற தேவன், உடன்படிக்கையின் தேவன் உங்களை உயர்த்துவார். கீழே படிக்கலாம். சங்கீதம் 89 கீழே படிச்சீங்கன்னா, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். கீழே படிங்க. அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமா? தாவீது தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், உம்முடைய கிருபை எனக்கு போதும்னு நினைச்சார். என் கிருபை அவனை விட்டு நான் விளக்கவில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலைவெளியில் வந்திருக்கிற நீங்கள் கூட என்னுடைய கிரியினால கிடையாது, உம்முடைய கிருபையினால என்று நம்புங்கள். ஆமென் சொல்லுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டது எதனால? கிருபையினால. அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதும் கிருபையினால தான், என்னுடைய கிரியினால் அல்ல, என்னுடைய முயற்சினால் அல்ல, என்னுடைய பிரயாசத்தினால, கிருபையினால என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். இந்த காலை வேளையிலே தகப்பனே, இந்த காலை வேளையில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திர பலி செலுத்துவோமா? தகப்பனே, உமக்கு நன்றி. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர், உடன்படிக்கையின் தேவன் உறுதியாக இருந்து உம்முடைய கையை எங்கள் மேல் வைத்து பலப்படுத்துகிறவர். ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆண்டவரே, உடன்படிக்கையின் கர்த்தர் உறுதியா எங்களோடு இருப்பதற்காக நன்றி. வந்திருக்கிற ஜனங்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களோடு உம்முடைய கரம் உறுதியா இருப்பதற்காக நன்றி. உம்முடைய புயம் உறுதியா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால், இயேசு என்ற நாமத்தினால் உம்முடைய கொம்பு உயர்த்தப்பட நான் ஜெபிக்கிறேன், உயர்த்தப்பட ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்க ஜெபிக்கிறேன், பலவீனங்கள் மறைய ஜெபிக்கிறேன், குறைவுகள் மாற ஜெபிக்கிறேன், தடைகள் விலக ஜெபிக்கிறேன், திருமண காரியங்கள் வாய்க்க ஜெபிக்கிறேன், தொழிலில் ஆண்டவரை லாபகரமான பாதையில் நடத்த ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கிறேன், தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி ஜெபிக்கிறேன், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும் சுவாமி. ஆண்டவரே, எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டார்களோ அந்த இடத்தில் உயர்த்தப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நிந்தையின் வழக்கை தீர்த்து வைக்கும்படி கர்த்தருடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். ஆண்டவரே, வீண் பழிகள் குற்றங்களை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவமானம் நிந்தைகளை கர்த்தர் நீக்கி தலையை உயர்த்துவீராக, வெட்கப்பட்ட இடத்தில் உயர்த்துவீராக, குறைவுபட்டு போன இடத்தில் உயர்த்துவீராக, அவமானப்பட்ட இடத்தில் உயர்த்துவீராக. எந்த இடத்தில் கூனி குறுகி நின்றார்களோ அந்த இடத்தில் தலையை உயர்த்தும்படி அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, பழி சொல்லினால, நிந்தையினால, அவமானத்தினால ஆண்டவரே, அப்பா தகப்பனை தலை குனிந்து கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அவளை பகைக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, நீர் உள்ளோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, பகையாய் நின்று நடுச்சுவரை தவிர்க்கும்படி இந்த உலகத்தில் எங்களுக்காக இறங்கி வந்த ஆண்டவர், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பகையை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பங்களில் ஒரு மனம், சமாதான, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாவதாக. சந்தோஷப்படுத்தும்படியான சம்பவங்கள் நடப்பதாக. கடனை மாற்றுவீராக. இனி பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை ஆண்டவர் இனி நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கிரியை செய்யும். அற்புதம் செய்தருளோ. இந்த 40 நாள் முடியறதுக்குள்ளாக ஒரு அற்புத சாட்சிகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.